ஓம் சாந்தி. 6-3-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த ஷரீரம் என்ற சிம்ஹாசனம் கிடைத்திருக்கிறதோ, அதுபோல் தந்தையும் கூட இந்த தாதாவின் சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தனக்கென்று ஒரு சிம்ஹாசனம் இல்லை. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஈஸ்வரிய குழந்தை என்ற நினைவு இருக்கிறதோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களின் உண்மையான அன்பு சிவபாபாவிடம் இருக்கும். ஈஸ்வரிய குழந்தைகள் ஒருபோதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு விகார பார்வை ஒருபோதும் இருக்க முடியாது. பிரம்மா குமார் குமாரி, அதாவது சகோதர சகோதரியாக இருக்கிறீர்கள் என்றால் விகார பார்வை இருக்க முடியாது. முரளியின் பாடல்: ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. பாபா இப்போது ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு தாதாவின் உடலை தன்னுடைய சிம்ஹாசனமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் அறிவீர்கள். அதனை விட்டு வந்து இங்கு அமர்ந்திருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு முரளிலையும் பாபா தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, அந்த சிம்ஹாசனத்தை விட்டு நான் இந்த பிரம்மாவுடைய சிம்ஹாசனத்துல அமர்ந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்றார். அதனால வந்து புரிய வைக்கிற அப்படின்னு சொல்றது இல்லை, தந்தை அமர்ந்து புரிய வைக்கிற அப்படின்னு தான் சொல்றார். ஆத்மாக்களின் சிம்ஹாசனம் அந்த மகா தத்துவமாகும். அங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரமின்றி இருந்தீர்கள். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறதல்லவா, அதுபோல் மிகவும் சின்ன சின்ன ஆத்மாக்களாகிய நீங்களும் வசிக்கிறீர்கள். அதாவது பரந்தாமத்துல பிரம்ம தத்துவத்துல வசிக்கிறீங்க. ஆத்மாவை திவ்ய திருஷ்டி, அதாவது தெய்வீக பார்வை இல்லாமல் பார்க்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நட்சத்திரங்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கிறதோ அதுபோல ஆத்மாக்களும் புள்ளி போல் இருக்கிறது என்ற இந்த ஞானம் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கு வசிக்கிறீர்களோ அது ஆத்மாக்களாகிய உங்களுடைய மற்றும் தந்தையினுடைய தேசமாகும். பிறகு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். அதை பாபா ஸ்தாபனை செய்விக்கிறார். ஆனால் பாபா அந்த சொர்க்கத்திற்கு வருவதில்லை. அவர் சுயம் சப்தங்களை கடந்த வானப்பிரஸ்தத்தில், அதாவது ஓய்வு நிலையில் சென்று வசிக்கிறார். சொர்க்கத்தில் அவருடைய அவசியம் இல்லை. அவர் சுக துக்கத்திலிருந்து விடுபட்டவர். நீங்களோ சுகத்தில் வருகிறீர்கள் என்றால் துக்கத்திலும் வருகிறீர்கள். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்விக்கிறார் பாபா, ஆனா அவர் அதுல வர்றதில்லை. ஏன்னா அவர் சுக துக்கத்திலிருந்து விடுபட்டவர். அதனால வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுவேன், ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்றார். ஆனா நீங்க சுகத்துல வர்றீங்க, அதனால துக்கத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்றார். சுகத்துல வந்தா துக்கமும் இருக்கும். பாபா சுக துக்கத்திலிருந்து விடுபட்டவர். பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாம் சகோதர சகோதரிகள் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். யார் மீதும் விகார பார்வையின் சிந்தனை கூட வரக்கூடாது. இங்கே நீங்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். தூய்மையாகுவதற்கான யுக்தி பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. இந்த ராவண ராஜ்யத்தில் காமசிதையில் அமர்ந்து எரிந்து போயிருந்த குழந்தைகளின் மீது தந்தை வந்து மீண்டும் ஞான மழை பொழிகிறார். அனைவருக்கும் நன்மை செய்கிறார். வறண்ட பூமியில் மழை பொழிந்தால் புல் முளைத்து வருகிறதல்லவா, உங்கள் மீதும் கூட ஞானத்தின் மழை பொழியாததால் எவ்வளவு ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள்.
இப்போது மீண்டும் ஞானத்தின் மழை பொழிகிறது. இதன் மூலம் நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகி விடுகிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் குஷி இருக்க வேண்டும். தந்தையிடம் அனைத்து ஞானமும் இருக்கிறது, உங்களிடமும் இருக்க வேண்டும். இப்போது இது சங்கம யுகம். இதனை ஈஸ்வரிய யுகம் என்று சொல்லலாம், அதனை தெய்வீக யுகம் என்று சொல்லலாம். அதாவது இது ஈஸ்வரிய யுகம், சத்யுகம், தெய்வீக யுகம். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். விகார பார்வை இருந்தால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இப்போது நீங்கள் பிராமண பிராமணியாக இருக்கிறீர்கள் அல்லவா? பிறகு வீட்டுக்கு சென்றதும் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் கெட்ட சகவாசத்தில் வந்து மறந்து விடுகிறீர்கள். கெட்ட சகவாசம் அப்படின்னா லௌகீக சகவாசம், தேக உணர்வில் இருக்கக்கூடியவர்களுடைய சகவாசம், விகாரிகளுடைய சகவாசம். ஆகையால பாபா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அன்னப்பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் அன்னப்பறவைகள், ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களுக்கு உள்ளுக்குள் யார் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்தது என்றால் மோகம் மிக்க பெண் குரங்கு என்றுதான் சொல்வார்கள். அதாவது அந்த குரங்குக்கு குட்டி குரங்கின் மீது அவ்வளோ பற்று, மோகம் இருக்கும். அந்த குட்டி இறந்து போயிருந்தா கூட விடவே விடாது. அதுபோல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார், நீங்கள் இறந்து பிறந்தவங்க, பழைய உலகத்திலிருந்து இறந்து போனவங்க. ஆகையால அந்த உலகத்துல யார் மீது உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. அதாவது உள்ளுக்குள்ள இருக்கும், மேலோட்டமான பற்று இருக்காது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா இங்க நமக்கு வந்து வலிக்கும், அல்லது அந்த கஷ்டத்தை உணர்வாங்க. அப்போ உள்ளுக்குள்ள பற்று இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி பற்று இருந்ததுன்னா பெண் குரங்கு அப்படின்னு தான் நாங்க சொல்ல முடியும் அப்படின்றார். அனைவரையும் தூய்மையாக்குவதுதான் உங்களுடைய தொழிலாகும். நீங்கள் உலகத்தை சொர்க்கமாக்கக்கூடியவர்கள். அந்த ராவணனின் அசுர குழந்தைகள் எங்கே? ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்கள் எங்கே? எவ்வளோ உயர்த்தி சொல்லிட்டு இருக்கிறார் பாபா பாருங்க. என்னுடைய குழந்தைகள், ஈஸ்வரிய குழந்தைகள், நீங்க என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்க? உலகத்தை சொர்க்கமாக மாத்திட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ராவணனுடைய குழந்தைகள் பாருங்க, உலகத்தை இன்னும் கோர நரகமாக ஆக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய நிலையை ஒரே சீராக ஆக்கிக் கொள்வதற்கு அனைத்தையும் பார்த்து கொண்டே பார்க்கவில்லை என்பது போல் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இதில் புத்தியை ஒரே சீராக வைப்பது என்பது தைரியத்தின் விஷயமாகும். அதுக்காக தான் பாபா ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ இங்க என்ன நடந்தாலும், என்ன பார்த்தாலும் பார்க்காத நிலையில இருப்பீங்க, ஒண்ணுமே நடக்காதது போல் இருப்பீங்க. அப்போ புத்தி ஒரே சீரான நிலையில இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை அடைவது கூட தைரியத்தின் விஷயம் அப்படின்றார். தைரியம் வச்சாதானே முயற்சி செய்து அந்த நிலை அடைய முடியும். உங்களுக்கு அனைத்து நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்கள்தான். குழந்தைகளாகிய நீங்கள் சதா அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு இப்போது விருக்ஷபதி படிப்பிக்கிறார். இந்த குரு தசை ஜென்ம ஜென்மத்திற்கும் இருக்கும். இது எல்லைக்கப்பாற்பட்ட குரு திசையாகும். பக்தி மார்க்கத்தில் அது எல்லைக்குட்பட்ட திசைகள். இப்பொழுது இது எல்லையற்ற திசையாக இருக்கிறது. எனவே முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? மாதேஸ்வரி அவர்களின் மதிப்பு வாய்ந்த மகா வாக்கியங்கள். தலைப்பு: அரைக்கல்பம் ஞானம், பிரம்மாவின் பகல், மேலும் அரைக்கல்பம் பக்தி, பிரம்மாவின் இரவு. அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல், அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு. இப்போது இரவு முடிந்து காலை வரப்போகிறது.
இப்போது பரமாத்மா வந்து இருளை முடித்து வெளிச்சத்தை ஆரம்பித்து வைக்கிறார். ஞானத்தின் மூலம் வெளிச்சம், பக்தியின் மூலம் இருள். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து எங்காவது மனதிற்கு அமைதி கிடைக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பாடுகிறார்கள். இது அமைதியற்ற உலகம். இங்கே அமைதியே இல்லை என்று சொல்கிறார்கள். முக்தியில் அமைதியும் இல்லை, அமைதியற்ற நிலையும் இல்லை. அதாவது முக்தியில நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருக்கணும். சத்திய திரேதா யுகம் அமைதியின் உலகம். அந்த சுகதாமத்தை அனைவருமே நினைவு செய்கிறார்கள். ஆக இப்போது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தூய்மையற்ற எந்த ஆத்மாவும் செல்ல முடியாது. அவர்கள் இறுதியில் தர்மராஜரின் தண்டனைகளை அனுபவித்துவிட்டு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சுத்தமான சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள். யோகத்தின் மூலம் தூய்மை ஆகல அப்படின்னா கடைசியில தர்மராஜருடைய தண்டனையின் மூலமாக தூய்மையாகி அதுக்கப்புறம் அந்த சுத்தத்தின் சம்ஸ்காரத்தை கொண்டு போவாங்க அப்படின்னு மம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏனென்றால் அங்கே அசுத்தமான சம்ஸ்காரம் இருக்காது, பாவங்களும் நடப்பதில்லை. ஆத்மா தன்னுடைய உண்மையான தந்தையை மறந்து விடுகிறது. அப்போது இந்த கண்ணாமூச்சியின் அனாதியான வெற்றி தோல்வியின் விளையாட்டு உருவாக்கப்பட்டது. ஆகையால் நம்முடைய இந்த சர்வசக்திவான் பரமாத்மா மூலம் சக்தி அடைந்து விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்மீது தானே இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பார்வையை மிகவும் நல்லதாக தூய்மையாக வைக்க வேண்டும். ஈஸ்வரன் மனிதரிலிருந்து தேவதையாக்குவதற்காக தத்தெடுத்திருக்கிறார். ஆகையால் தூய்மையற்றவர் ஆகுவதற்கான சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், சம்பூர்ண கர்மாதீத நிலையை அடைவதற்காக சதா விடுபட்ட மேலான நிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் மனநிலையை ஒரே சீரானதாக உருவாக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து கஜானாக்களிலும் நிறைந்திருக்கும் மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். எந்த குழந்தைகள் பாபாவின் நினைவிலிருந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கிறார்கள். இந்த சங்கமத்தில்தான் பல கோடி மடங்கு வருமானத்தின் சுரங்கம் கிடைக்கிறது. சங்கம யுகமே சேமிப்பு செய்வதற்கான யுகமாகும். இப்பொழுது எவ்வளவு சேமிப்பு செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு செய்ய முடியும். ஒரு அடி, அதாவது ஒரு செகண்ட் கூட சேமிப்பின்றி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு செகண்ட் கூட வீணாக கூடாது. சதா பொக்கிஷம் நிறைந்திருக்க வேண்டும். கிடைக்கவில்லை என்ற பொருளே இல்லை, அப்படிப்பட்ட சம்ஸ்காரம் இருக்க வேண்டும். அதாவது சத்தியுகத்தினுடைய சம்ஸ்காரம் இருக்கணும். சத்தியுகத்துல இந்த பொருள் இல்லை, இது கிடைக்கல அப்படின்ற விஷயமே இருக்காது. ஆகையால இப்பத்திலிருந்து அனைத்து பொக்கிஷங்களை நிரம்பியவராக இருங்க. இது இல்லை, அது பிராப்தி ஆகலை அப்படின்ற சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது அப்படின்றார்.
எப்பொழுது அப்படிப்பட்ட திருப்தியான மற்றும் நிரம்பிய ஆத்மாவாக ஆகிறீர்களோ அப்போது எதிர்காலத்தில் அளவிட முடியாத பொக்கிஷங்களுக்கு எஜமானராக இருப்பீர்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு விஷயத்திலும் அப்செட் ஆகுவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்தவர் என்ற சீட்டில் செட்டாகி இருங்கள். அதாவது நம்ம எல்லாரும் யாரு? ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள். ஞானி து ஆத்மா அப்படின்னு சொல்றார். அப்ப ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் ஒருபோது அப்செட் ஆக முடியாது. ஆகையால சதா நீங்க ஞானம் நிறைந்தவர் என்ற சீட்டில் செட் ஆகி இருங்க அப்படின்றார். டிராமானுடைய ஞானம் தெரியும், 3 காலங்களுடைய ஞானம் தெரியும், கர்ம கணக்கை பற்றி தெரியும். ஆகையால அப்செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஞானம் நிறைந்த சீட்ல செட் ஆகி இருங்க என்றார். அவ்யக்த சமிக்ஞை: உங்களுடைய வார்த்தைகளில் ஸ்நேகமும் இருக்க வேண்டும், இனிமை மற்றும் மகான் தன்மையும் இருக்க வேண்டும், சத்தியமும் இருக்க வேண்டும். ஆனால் சுரூபத்தில் பணிவும் இருக்க வேண்டும். அதாவது பேச்சில் ஸ்நேகம் இருக்கணும், இனிமை தன்மை இருக்கணும், மகான் தன்மை இருக்கணும், சத்தியத்தன்மை இருக்கணும். ஆனால் நடைமுறையில் நடத்தையில் பணிவும் இருக்கணும் அப்படின்றார். பணிவுத்தன்மையின் தாகி அதிகாரத்துடன் பேசுங்கள். ஆனால் வார்த்தைகள் மரியாதைக்குள் இருக்க வேண்டும். 2 விஷயங்களும் சமநிலையில் இருக்க வேண்டும். பணிவு மற்றும் அதிகாரம் இரண்டின் சமநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அத்தாரிட்டியா சொல்லுங்க, ஆனா பணிவாக இருந்து சொல்லுங்க அப்படின்றார். எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு அதிசயம் தென்படும். மேலும் அந்த வார்த்தைகள் கடுமையாக இல்லாமல் இனிமையாக இருக்கும். ஆகையால் அதிகாரம் மற்றும் பணிவுத்தன்மையின் சமநிலையின் அதிசயத்தை காண்பியுங்கள். இதுதான் பாபாவை வெளிப்படுத்தும் சாதனம் ஆகும். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா